ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கோல் சமையல். இன்றைக்கி நம்ம கோல் சமையல் சேனலில் இனிப்பான தித்திக்கும் சுவையில் சர்க்கரை பொங்கல் எப்படி செய்யலான்றதை பார்க்கலாம். கோல் சமையல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க ஆளுன்ற பெல் ஐகானை கிளிக் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். அப்போ தான் நான் போடுற வீடியோ உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். பொங்கல் செய்கிறதுக்கு நம்ம வீட்டில் இருக்க கிண்ணம் அல்லது டம்ளரில் அரிசி அளந்து எடுத்துக்கலாம். நான் இந்த டம்ளரில் 1 டம்ளர் அளவு பச்சரிசி எடுத்திருக்கேன். கடையில் வாங்கினா அரிசி தான் நான் எடுத்திருக்கேன். எந்த டம்ளரில் நம்ம அரிசி அளந்து எடுக்கிறோமோ அதே டம்ளரில் மற்ற எல்லா பொருட்களையும் அளந்து எடுத்துக்கோங்க. பாசிப்பருப்பு சேர்த்து தான் பொங்கல் செய்ய போகிறோம். 1/4 டம்ளர் அளவுக்கு எடுத்துக்கலாம். பருப்பை ஒரு கடாயில் சேர்த்துட்டு வாசனை வர வரைக்கும் வறுத்து விட்டுக்கோங்க. அடுப்பை மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு வறுத்துக்கலாம். இந்த மாதிரி வறுத்துட்டு செய்யும்போது பொங்கல் வாசமாக கமகமன் டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ இதையும் அரிசி கூட சேர்த்துக்கோங்க. அரிசி பருப்பை தண்ணி ஊற்றி நல்லா கழுவி எடுத்துக்கோங்க. 2 தடவைக்கு நல்லா கழுவி எடுத்துக்கலாம். அரிசி கழுவுன தண்ணி சேர்க்காம தான் நம்ம இப்போ பொங்கல் செய்ய போகிறோம். கோல் சமையல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்போ இந்த மாதிரி நல்லா கழுவி எடுத்து வச்சுக்கலாம். எந்த டம்ளரில் அரிசி அளந்து எடுத்தோமோ அதே டம்ளரில் 5 டம்ளர் தண்ணி சேர்த்துக்கங்க. இப்போ தண்ணியை அடுப்பில் வச்சு மூடி போட்டு மூடி கொதிக்க வச்சிடலாம். தண்ணி நல்லா கொதி வந்ததுக்கப்புறமா நம்ம கழுவி வச்சுருக்க அரிசியை சேர்த்துடலாம். அரிசி வேகிறதுக்குள்ளே வெல்லத்தை வடித்து எடுத்து வச்சுக்கலாம். கரண்டியை வச்சு நல்லா கிண்டி விட்டுருங்க. அரிசி அளந்தெடுத்தா அதே டம்ளரில் 1/2 டம்ளர் அளவு வெல்லம் எடுத்துக்கலாம். இனிப்பு உங்களுக்கு அதிகமாக வேணும்னா 2 டம்ளர் கூட சேர்த்துக்கங்க. இன்னுமே பொங்கல் நல்லா தித்திப்பாக இனிப்பாக இருக்கும். ரொம்ப தண்ணி சேர்க்காம கொஞ்சமாக தண்ணி சேர்த்து வெல்லம் கரைகிற வரைக்கும் நல்லா சூடுபடுத்திக்கங்க. வெல்லம் நல்லா கரைஞ்சிருச்சு. வடிகட்டியை வச்சு வடித்து எடுத்துக்கலாம். வெல்லத்தில் கல்மண் தூசி இருக்கும், அதனால் இந்த மாதிரி வடிச்சிட்டு எடுத்துக்கங்க. நம்ம சேர்த்துருந்த தண்ணியெல்லாம் நல்லா வத்திருச்சு. இப்போ சாப்பாடு வெந்துருச்சான்னு பார்த்துடலாம். 3/4 வாசி நல்லா வெந்துருச்சு. அடுத்ததாக நம்ம வடித்து எடுத்து வச்சுருக்க வெள்ளை தண்ணியையும் சேர்த்துக்கலாம். ஒருவேளை நீங்கள் சேர்த்துருந்த தண்ணி சாப்பாடு வேகிறதுக்கு பத்தலை அப்படின்னா சுடுதண்ணி கூட சேர்த்துக்கலாம். ஒரு சில அரிசி அதிகமாக தண்ணி இழுக்கும். கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கங்க. இந்த மாதிரி இனிப்பு செய்யும்போது உப்பு சேர்த்தோம்னா நம்ம சேர்த்துருக்க இனிப்பு சுவை இன்னுமே அதிகமாக இருக்கும். வாசனைக்காக 2-3 ஏலக்காயை தட்டிட்டு சேர்த்துக்கங்க. இதுக்கு பதிலாக ஏலக்காய் தூள் இருந்தால் கூட 1/4 ஸ்பூன் சேர்த்துக்கங்க. நம்ம சேர்த்துருக்க வெள்ளை தண்ணியும் வற்றணும், அது வரைக்கும் வேக வச்சுக்கோங்க. ஈஸியான சக்கரை பொங்கல் ரெசிபியை நீங்களும் ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள். நீங்கள் எடுக்கிற வெல்லம் கல் மண் தூசி இல்லைன்னா நல்லா பொடிசாக உடச்சிட்டு அப்படியே சேர்த்துக்கங்க. சாதாரண வெல்லமாக இருந்தால் கண்டிப்பாக இந்த மாதிரி வடிச்சிட்டு தான் நம்ம சேர்க்கணும். அப்போ தான் கல் இல்லாமல் இருக்கும். வெல்லம் சேர்த்ததுக்கு அப்புறமா கைவிடாமல் கிண்டிக்கிட்டே இருக்கணும், இல்லைன்னா அடி பிடிச்சிரும். தண்ணியெல்லாம் நல்லா வத்திருச்சு. இது கூட 1 ஸ்பூன் நெய் சேர்த்துக்கங்க. நெய் உங்களுக்கு பிடிக்கும்னா இன்னும் 2 ஸ்பூன் அதிகமாக சேர்த்துக்கங்க. பொங்கலுக்கு நெய் அதிகமாக சேர்க்கும்போது டேஸ்ட் இன்னுமே நல்லாயிருக்கும். அடுத்ததாக முந்திரி திராட்சையை நெய்யில் வறுத்துட்டு சேர்க்கணும். பொங்கலை இறக்கி வச்சிடலாம். ஒரு கடாயில் தேவையான அளவு நெய் சேர்த்துக்கங்க. நெய் நல்லா உருகுனது 1 கைப்பிடி அளவு முந்திரி, 1 கைப்பிடி அளவு திராட்சை சேர்த்துக்கங்க. திராட்சையும் முந்திரி நல்லா வறுபடணும். அடுப்பை மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு வறுத்துக்கங்க. இப்போ திராட்சையெல்லாம் நல்லா உப்பி வந்துருச்சு. பொங்கலில் எடுத்து நம்ம ஊற்றிடலாம். இப்போ நமக்கு கமகமனு சூப்பராக தித்திப்பான இனிப்பான பொங்கல் ரெடி ஆயிடுச்சு. இந்த ஈஸியான பொங்கல் ரெசிபியை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா கோல் சமையல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க ஆளுன்ற பெல் ஐகானை கிளிக் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். அப்போ தான் நான் போடுற வீடியோ உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.